ஹalleluya. குட் மார்னிங், குட் மார்னிங் அண்ட் குட் மார்னிங். ஒரு முறை சொன்னாலே போதும், ஆனா நீங்க எழுந்துக்கணும்லங்க. உங்க மனசுல தெரியணும் இல்லையா? ஆமா, பொழுது விடிஞ்சிருச்சு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. இப்படியாக 2 வருஷங்களை தாண்டி இந்த அனுதின தியானம் போய்கொண்டிருக்கிறது. 2.5 வருஷங்களாக எவ்வளவோ ஊழியங்கள் இருக்கிற போதும், பிரயாணங்களும் பிரயாசங்களும் இருந்தாலும் தவறாமல் உங்களுக்கு அனுதின தியானத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. நம்ம எல்லாரும் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வசனம் நமக்கு எவ்வளவோ முக்கியம். நம்மை வழி நடத்தும், தேற்றும், ஆறுதல் கொடுக்கும், நமக்கு ஞானம் உள்ள இருதயத்தை கொடுக்கிறது. ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். உம்முடைய சிலுவை மரண உயிர்த்தெழுதலை தியானிக்கிற இந்த நாட்களிலே எங்களை எவ்வளவாக நீர் நேசித்தீரோ, எங்களுக்காக எவ்வளவாய் பிரயாசப்பட்டு பாடுபட்டு எங்கள் தண்டனை ஏற்றுக்கொண்டு எங்கள் நிந்தை அவமானத்தை சுமந்து எங்களுக்கு விடுதலை உண்டாக்கினீர் என்பதை உணர்ந்து உமக்கு முன்பாக பணிந்து கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு முன்பு இருக்கிற கொஞ்ச நாட்கள் குட் ஃப்ரைடே வரைக்கும் நாம் சிலுவை தியானங்கள் செய்ய போகிறோம். இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ பலனா இருக்கிறது. சிலுவையின் மூலம் நமக்கு ஆவிக்குரிய பலன் உண்டாகிறது. சிலுவையே நமக்கு ஆதாரம். இதுவே நம்முடைய அடைக்கலம். சிலுவைக்கு போவதற்கு முன்பு ஆண்டவர் லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பினது முதல் அன்றைய பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அவர் மேல் அதிகமா பொறாமைப்பட்டு பகை பிடித்து அவரை கொலை செய்யும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல நடந்த காரியங்களை நாம இப்பொழுது இந்த நாட்களில் நாம் தியானிக்கையில ஆண்டவர் யாருக்கும் பயப்படுகிறவர் அல்ல. அவர் தேவனா இருக்கிறார் இல்லையா? ஆனால் அவர் வேண்டுமென்று யாரோடு சண்டையிடுவதற்கோ, என் வல்லமையை பாரு என்று காண்பிக்கவோ, தன்னைத்தான் நிரூபித்துக் கொள்ளவோ கொஞ்சமும் முயற்சிக்கவில்லை. அங்கிருந்து ஒதுங்கி போய்விடுவார் அவர். அவர்கள் பிடித்துக் கொண்டு வந்து அவரை மலை சிகரத்திலிருந்து தள்ளிவிட முயற்சித்தாங்க. நீரே ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் என்னை குறித்ததே என்றீர் நீர் என்ற போது அவர்கள் நடுவில் இருந்து அவர் அமைதியாக சென்று விட்டதாக இருக்கிறது. இன்றையிலிருந்து நம்ம ஒரு 3 நாள் வரைக்கும் ஒரு முக்கியமான இடத்தை, அநேக இடங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம மெல்லமா தியானிப்போம். 3 முக்கியமான இடங்கள் நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்த அந்த பெரிய தியாகத்தை, பலியானது நம்ம பார்க்கிறோம். முதலாவது கெத்சேமனே, இரண்டாவது இடம் கபத்தா, மூன்றாவது கொல்கொதா. கெத்சேமனே, கபத்தா, கொல்கொதா. இன்றைக்கு கெத்சேமனே இந்த வார்த்தையை நீங்க அநேக முறை கேட்டிருக்கலாம் இல்லையா? மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து, அதே போல லூகாவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து இந்த 2 இடங்களிலேயும் கெத்சேமனே குறித்த அநேக காரியங்கள் அது விவரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிற அன்றைக்கு இரவு அவர் ஜெபிக்க சென்ற இடமாயிருக்கிறது. மத்தேயு 26:36 வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சேமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய், செபதேயுவின் குமாரர் தெரியும் இல்லையா? யோவானும் யாக்கோபும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம கவனித்து பார்த்தால், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு 30 வயது வரைக்கும் அவர் வெளியரங்கமான ஊழியத்துக்கு வரவில்லை. அவர் அறியப்படாதவராக இருந்து விட்டார். அநேகர் இஷ்டம் போல கற்பனை செய்கிறாங்க. ஆனால் அவர் நாசரேத்தில் தான் இருந்தார் என்று தகப்பனோடு அவருக்கு
கார்பென்ட்ரி வேலையில தச்சு வேலை செய்து கொண்டு அந்த வீட்டில இருந்து தாய் தகப்பனை பார்த்து கொண்டார் என்று மனித குலத்தினுடைய மனுஷங்களுடைய சூழ்நிலைகளை கவனித்துக் கொண்டு அவங்க வருத்தங்கள், கஷ்டங்கள், அவங்க அவஸ்தைகள் அவைகளை குறித்து அவர் மனிதனாக, ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்தவருக்கு ஜமீன்தாராய் வாழ்ந்து தங்க ஊஞ்சலிலே விளையாடிக் கொண்டு தங்க பாத்திரங்களிலே சாப்பிட்டவங்களுக்கு ஒரு சாதாரண ஏழ்மையிலே பழைய கட்டில் உட்கார்ந்திருப்பது தெரியுமா? அந்த கஞ்சி குடிப்பது தெரியும் என்பீங்களா? அது எப்படி இருக்கும் என்று அறிய வேண்டும் என்றால், அந்த அனுபவம் வேண்டும் என்றால் அங்கிருந்து இறங்கி வர வேண்டும். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு விட்டு வந்து மனிதன் பாவத்தினால் எப்படி அழிந்து போகிறான், எத்தனை விதமான பாடுகள், எத்தனை வித சோதனைகள், எத்தனை வித வேதனையில் இருக்கிறான், எப்படி தன்னைத்தான் அழித்துக் கொள்கிறான் என்று கவனித்து தன்னுடைய 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று, அவருக்கு அவசியமில்லை ஞானஸ்நானம், ஆனாலும் நம்மை போன்ற யாராவது இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் எடுக்கல, நமக்கு எதுக்கு என்று கேட்போமோ என்று ஞானஸ்நானம் கொடுக்கிற யோவான் இடத்துல வந்து ஞானஸ்நானம் கொடு என்ற போது, இதென்ன சுவாமி, உமக்கு நான் கொடுப்பது என்ன, எனக்கு நீர் கொடுக்கணும் தவிர என்ற போது, இப்படியாக நடக்க வேண்டும், நீ செய் என்றாரு. ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து வெளியே வந்த போது அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்ததாக, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதாக, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்தை கேட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அதன் பிறகு ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு சென்று 40 இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தார். 40 நாட்கள் உபவாசத்துக்கு பிறகு அவர் பசியாயிருந்த போது மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற 3 சோதனைகளையும் ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்த 3 சோதனைகளும் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற எல்லா சோதனையும் இயேசு ஆண்டவர் ஜெயித்தார். நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் இந்த கற்களை அப்பங்களாக செய்து சாப்பிடு என்ற போது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். மகா நகரங்களை, பட்டணங்களை, சிகரத்தின் மேலிருந்து அங்கிருந்து அநேக தேசங்கள் அனைத்தையும் காண்பித்து, இதையெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன், இந்த உலக ராஜ்யங்களை இவை எல்லாம் உமக்கு கொடுப்பேன், என்னை வணங்கு என்றான். என் தேவனாகிய கர்த்தரை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், நான் ரத்தத்தை செலுத்தி இவர்களை பெற்றுக்கொள்வேன் என்று பிசாசு எதிர்த்த போது, இன்னொரு முறை ஆலயத்தின் உயர்வான இடத்துக்கு கொண்டு சென்று, நீர் தேவனுடைய குமாரனானால் கீழே குதியும், உம்முடைய பாதங்கள் இடராதபடி தேவதூதர்கள் காப்பார்கள் என்று பைபிளையே கோட் செய்த போதும், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே என்று அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காமல், நான் தேவன் என்று அனாவசியமானவர்களுக்கு நிரூபிக்க மாட்டேன் என்று இன்றைக்கும் அநேகர் தேவனா இருந்தா வர சொல்லு, சிலுவையிலிருந்து இறங்க சொல்லு என்று அன்றைக்கும் அநேகர் சொன்னார்களே. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை செய்த ஆண்டவர் இனி அவருடைய ஊழியத்தை தொடங்கி சகல பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று, ஜெப ஆலயங்களுக்கு சென்று பரலோக ராஜ்ய சத்தியங்களை அறிவித்துக் கொண்டு, அழிந்து போகிறவர்களை ரட்சிக்க வந்தேன், நான் பாவிகளை அவர்கள் ரட்சிக்கப்படும்படி அழைக்க வந்தேன், சோர்ந்து போனவர்களை தூக்கி எடுக்க, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க வந்தேன் என்று சொல்லி அவர் சுவிசேஷத்தை நடந்தே அவர் பயணம் செய்து பிரசங்கித்தார். இதோ காலம் நிறைவேறின போது அவர் செய்ய வேண்டிய அற்புத ஆச்சரிய காரியங்கள் எத்தனையோ செய்த பிறகு, அவர் சிலுவைக்காக ஆயத்தமாகிற நேரத்திலே பஸ்காவை ஆசரித்து மேல் வீட்டு அறையிலே அவர் கர்த்தருடைய ராபோஜனம் நடந்த பிறகு, அந்த இரவு இந்த லூக்காவில் எழுதியிருக்கிறது, அவர் வழக்கத்தின்படியே பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். வழக்கத்தின்படியே அவருக்கு ஒவ்வொரு இரவும் அவர் தனிமையிலே கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று ஜெபிப்பதுண்டு. நமக்கு எத்தனையோ விதமான வழக்கங்கள் இருக்கும். ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? தனிமையிலே நான் ஜெபிக்கணும், ஏகாந்தமாய் தேவனோடு நேரம் செலவிட வேண்டும் என்கிற
ஆலோசனை எங்களை போன்ற ஊழியக்காரருக்கும் இன்றைக்கு இல்லாமல் இருப்பது, வராமல் இருப்பது, ஊழியத்திலே மும்முரமா இருக்கிறோம் என்று ஜெப நேரங்களை ஸ்கிப் செய்வது என்பது ரொம்பவும் வேதனையான விஷயம். அதனாலதான் வல்லமை இல்லாதவங்க ஆகி விடுகிறாங்க ஊழியக்காரங்க. ஊழியக்காரனுக்கு ஏகாந்த ஜெபம் வேண்டும். விசுவாசிக்கு தன்னுடைய மனசாட்சியை தேவனோடு காத்துக்கொள்ள தனிப்பட்ட ஜெபம் அவசியங்க. பாவமில்லாத ஆண்டவருக்கே ஜெபம் அவசியமானால் பாவிகளாகிய நமக்கு இன்னும் எவ்வளவோ ஜெபம் முக்கியம் என்பது நம்ம உணர வேண்டும். கண்ணீரோடு மிகுந்த சத்தத்தோடு தன்னை மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவருக்கு ஜெபங்களும் வேண்டுதல்களும் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கிறோம். ஜெபம் எப்பொழுதும் நம்மை சுத்திகரிக்கிறது. ஜெபம் நம்மை எப்போதுக்கு அப்போது நம்மை புதிதான மனிதர்களாக சீர்திருத்துகிறது. இயேசாண்டவர் ஜெபத்தோடு ஆயத்தமாகிறார் சிலுவைக்கு போவதற்கு. நமக்கு முன்பு இருக்கிற ஒரு காரியத்தை, தேவன் ஒப்பு கொடுத்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் நம்முடைய பிளான்ஸும் நம்ம ஆலோசனைகளும் நம்ம பணத்தை இப்படியாக சம்பாதித்து சேர்த்து வைக்கலாம் என்று நினைக்கிறார்களே தவிர, ஜெபத்திலே நாம் ஆயத்தமானால் சாத்தானின் தடைகளை, சோதனைகளையும் பிசாசையும் ஜெயிக்க முடியும். சிலுவையிலே பலியாவதற்காக அவர் முதலில் அந்த இரவிலே அவர் ஜெபத்திலே இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட்டார். மிகுந்த வேதனையோடு அவர் ஜெபம் செய்தார். அவர்களை 3 சீஷரையும் கூட கூட்டி சென்றார். ஆனால் அவர்களை அங்கு உட்கார வைத்து அவர் கல்லெறியும் தூரம் சென்று, அதாவது கல்லை தூக்கி போடுகிற தூரம் சென்று அங்கே தனிமையில் முழங்காலிட்டு, பிதாவே பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது, நிறைவேற கடவது என்று ஜெபிக்கிறார். ஜெபம் என்றால் பாருங்க, என்னுடைய விருப்பங்களை எல்லாம் சொல்லி அதை அவரிடத்துல வாங்கி கொண்டு வருவது அல்ல. நம்முடைய இஷ்டத்தை ஆண்டவரிடத்துல வைத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்பது. நமக்கு இஷ்டம் இல்லாவிட்டாலும், அது கஷ்டமானாலும் அவருடைய சித்தத்தை செய்வதுதான் நிஜமான ஜெபம். பாருங்க, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும். அந்த பாத்திரம் என்ன? அந்த பாத்திரம் அழுக்கு நிறைந்த, கசப்பினால் நிறைந்தது, சகல ஜனங்களின் பாவ தோஷத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக வந்தார். நம்முடைய சாபத்தை, நம்முடைய கசப்பை விழுங்கி போட்டு நமக்கு விடுதலை கொடுக்க வந்தாருங்க. நம்முடைய பாவ விஷத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட, அதை அவருக்குள் அவர் சுமந்து நமக்காக பலியாகும்படியா வந்தார். ரொம்ப கஷ்டங்க இது. பாவத்தை அறியாத ஆண்டவருக்கு பாவ தோஷத்தின் தண்டனை அனுபவிப்பது என்பது, நிந்தைகளை, அவமானங்களை சுமப்பது என்பது மிகவும் கடினமானது. அதனால்தான் உம் கிருபை எனக்கு வேண்டும், உமக்கு சித்தமானால் நீக்கிவிடும், ஆனாலும் என் சித்தம் அல்ல. இதை நீக்கி போடுங்க, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, நீர் சுமக்க சொன்னால் நான் சுமப்பேன் என்பது போல அவர் வேதனைப்பட்டு மிகவும் வியாகுலப்பட்டு அவர் ஜெபித்த போது, அந்த தண்டனையை சுமப்பதற்கு அவர் தாங்க முடியாத அளவுக்கு பாரம். இதோ உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு விஷயத்துல தாங்கள் செய்த தவறையே அவங்க சுமக்க முடியாமல், இன்றைக்கு எத்தனையோ பேர் அவங்க மனசாட்சி அவங்களை குற்றப்படுத்தும் போது அவங்க தவறையே மன்னித்துக் கொள்ள முடியாமல் அநேகர் தற்கொலை செய்து கொண்டு மரிக்கிறாங்க. எல்லாருடைய பாவத்தையும் ஆண்டவர் சுமக்க வேண்டியிருந்த போது, அவர் ஒரு சுமையை எப்படி சுமப்போமோ அந்த பாரம் எல்லாம் அவர் மீது வந்த போது, வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கும் போது, அவருடைய வேர்வை தரையிலே விழுகிற இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. எப்பொழுது நமக்கு வேர்வை சுரபிகள் இருந்து வேர்வை வர சொல்லுங்க? கஷ்டப்படும் போது வியர்வைக்கு பதிலாக அவருடைய சரீரத்தில் எவ்வளவு பாடுகள் சுமந்தார் என்றால், வியர்வை சுரப்பிகளில் இருந்து ரத்தம் வெளியே வந்தது. அவ்வளவாக என் பாவ தண்டனையை சுமந்த நம் ஆண்டவர் கெத்செமனையிலேயே அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். பாருங்க, சிலுவைக்கு போகும் முன்பே அவர் ரத்தத்தை சிந்தினார்.
வெளியரங்கமாய் அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினாரு கபத்தாவின் இடத்தில். ஆனால் அதற்கு முன்பே அவர் சிலுவையை அடைவதற்கு முன்பே தம்முடைய ரத்தம் சிந்துதலாலே நமக்கு விடுதலை கிடைப்பதற்கு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது போட்டுக் கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் கிடைக்கும்படிக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்கிற வார்த்தை நிறைவேறியது. கெத்செமனே என்றால் நசுக்கப்படுவது, நொறுக்கப்படுவது. அவர் நொறுங்கி போனார் அந்த பாவ பாரத்தை சுமந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு. பலியாகிவிட்டாருங்க ஆண்டவர். இவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நேசித்து தம்முடைய ஜீவனையே கொடுக்க, தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்கு இந்த உலகத்துக்கு வந்த இயேசு ஆண்டவரை போன்ற தெய்வம் வேற யாரும் கிடையாது. ஆடுகளின் ரத்தமோ கிடாக்களின் ரத்தமோ மனுஷரின் ரத்தமோ நமக்கு மீட்பை உண்டாக்காது. ஆனால் குற்றமற்ற மாசற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய மதிப்பை நீங்க அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நம்புகிற நாம கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாய் வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, என் சிற்றையை சுமந்து, என் தண்டனையை சுமந்து, என் பாவங்களுக்காக கெத்செமனே தோட்டத்திலே நீர் செய்த அந்த வியாகுலத்தோடு செய்த அந்த ஜெபத்தின் நிமித்தம், எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் துளிகளின் நிமித்தம் எனக்கு இன்றைக்கு என்னுடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை உண்டு என்று நம்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை சுமந்த ஆண்டவரே, என்னுடைய சாபத்தை சுமந்த என்னுடைய இயேசுவே, எனக்காக நொறுக்கப்பட்டு என்னை மன்னித்து ரட்சித்துக் கொள்வதற்கு, மீட்பதற்காக ரத்தத்தை சிந்தின ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு ஆண்டவரை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் நாங்கள் இந்த நாட்களிலே தியானிக்கையில அவர் எவ்வளவா எனக்காக அது வேதனைப்பட்டார் என்பதை, என்னுடைய மீட்பிற்காக எவ்வளவு விலை கொடுத்தார் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து திரும்ப திரும்ப உம்மை சிலுவையில் அறைகிறவர்களா இல்லாமல், என்னுடைய இடத்துல எனக்காக மரித்த என் ஆண்டவருக்காக நான் சாட்சியாக வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்து கொள்ள உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பாரங்கள் எங்களுக்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தவறாமல் இந்த அனுதின தியானத்தை கேளுங்க. ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிலுவை அன்பை உணர்ந்து சிலுவையின் சாட்சிகளாய் வாழ ஆயத்தமாகுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.